இந்த மாதிரி சந்திரனையும் தேவியும் ரூம்ல கட்டி போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. அடைச்சு வச்சுட்டத இங்க வந்து கௌதம் கிட்டையும் நிவின் கிட்டையும் பசுபதி சொல்றாப்ல. சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் அவ்வளவு சொத்தையும் வாங்கிட்டு அவங்க 2 பேத்தையும் கட்டி ரூம்லயே போட்டு வச்சிருக்கியா, அட பாவி அப்படின்னு. சரி அதை விடு, அப்புறம் ஏன் திரும்ப காவேரி இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு? அதான் நீ நினைச்ச மாதிரி காசு பணம் சொத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்களவே வச்சுட்ட, அப்புறம் எதுக்கு சந்தானத்தை இப்படி திரும்பவும் ஹோட்டல்ல நடத்த விடாம பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு. ஆமா, அவன் அவங்கள வச்சுக்கிட்டு அவன் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு அதை ஏதோ அந்த ஆளு ஷேர் மார்க்கெட்ல வந்து பணம் போட்டு எடுப்பாப்லையாமா. அதுல 2000 பசுபதி கிட்ட வாங்கிட்டு போய் அவர் ஷேர் மார்க்கெட்ல வச்சு போட்டுட்டு இருந்திருக்காப்ல. போட்டு ஏதோ ஷேர் வாங்கி போட்டா ஜாஸ்தி ஆகுறப்ப வித்தா பணம் வருமாமா. அந்த மாதிரி அந்த ஆளு சந்திரன் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது இதுல பசுபதிக்கிட்டே 2000 வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஒரு 3 வருஷமா சம்பாரிச்சு அவங்களுக்கு இடம் வீடுன்னு சொல்லி லோனை போட்டு வேற வீட்டை கட்டி வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய வீடு அந்த 4 பேத்துக்கும். அப்ப நான் எப்பயும் போலயேவும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அதான் இவங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நான் அதனால இந்த தேவியும் சந்திரனையும் கொண்டு போய் கட்டி போட்டு அவங்க சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப இவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஊருக்கு போயிட்டான்னு சந்தானமும் நினைக்க நான் வந்து என்ன பண்ணேன், இன்னும் இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டெய்லியும் அவன் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு காலையில 10 பேர் மத்தியானம் 10 பேருன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 30 பேர் போய் சாப்பிட்டா அந்த ஹோட்டல் நிலைக்குமா? அப்படிதான் அந்த ஆளை க்ளோஸ் பண்ணேன். ஹோட்டலையும் க்ளோஸ் பண்ண வச்சு லோனும் அப்புறம் திரும்ப லோன்ல வீடு இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு அவனுக்கு. அதனால அவன் யாரும் கத்தார்ல இருந்து வருவாங்களாமா, டூர் வருவாங்களாம். அவங்க இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்பயும் சந்தான ஹோட்டல்ல சாப்பிட்றதுனால அவர் வந்துட்டு என்னப்பா இப்படி போயிட்டு இருக்க வியாபாரம், நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்க, இதே மாதிரி சாப்பாடு எல்லாம் கத்தார்ல செஞ்சு கொடுத்தேன்னா நம்ம தமிழர்கிட்ட நல்லா ஓடும் ஹோட்டலு, நீ நல்லா இருக்கலாமே வரையா அப்படின்னு அந்த கத்தார்ல இருந்து வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு சரிண்ணே பார்க்கலாம் அப்படின்னு, நீ பணம்லாம் ஒன்றும் செலவு பண்ண வேணாம், நானே டிக்கெட் போட்டு உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உனக்கு வேணுங்கிற ஹெல்ப் நான் ஊர்ல பண்ணி தரேன்னு அவங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சந்தானமும் வீட்டுல சாரதாக்கு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவே கொஞ்சம் நல்ல வேற தொழில் கூட பண்ணலாங்க அப்படின்னு சாரதா சொல்ல, இல்லம்மா இங்க இருந்தாக்கும் இவன் என்னமோ வேணும்னு செய்யற மாதிரி இருக்கு சந்தானம், எனக்கு அப்படிலாம் தோணுது சாரதா, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதனால இங்க இருக்க வேணாம், நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல இருந்தேன்னா கொஞ்சம் இவங்கிட்ட இருந்து தொடர்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க போயிட்டு வாங்க, ஆனா போயிட்டு கொஞ்சம் வேகமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சரின்ட்டு அவர்கிட்டையும் சரின்னு சொல்லவும் அவரும் டிக்கெட்டை போட்டு அந்த கத்தார்காரும் கூட்டிட்டு போயிடுறாரு சந்தானத்தை. அங்க கூட்டிட்டு போய் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணவும் ஹோட்டல்ல ஏதோ வேலையெல்லாம் பார்த்து நல்லா சம்பாதிச்சு அந்த பணத்தையும் தெரியாமையவும் பசுபதிக்கே அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அப்போ ஒரு டைம் வந்துட்டு இருந்தப்ப என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புடா, மாசம் உனக்கு பணம் நான் வீட்டுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா எனக்கும் கொஞ்சம் தோட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினா நல்லா இருக்கும், நான் 4 பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கேன், எனக்கும் சொத்து சேர்க்கணும்டா அப்படின்னு சொல்லவும் அவன் சும்மாவே இவனை துரத்தி விட்டு சந்தானத்தை துரத்தி விட்டான். திரும்பவும் அவங்கிட்டே போய் புலம்பவும் சரி எனக்கே அனுப்பிச்சு விட்றா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி சந்தானமும் பணத்தெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசியில இவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு 5000 மட்டும் கொடுத்துட்டு மிச்ச பணத்தை பூராமே அந்த ஆளே வச்சிருந்திருக்காரு. வச்சு தோட்டம் 2 தோட்டம் ஏதோ வாங்கியிருக்காப்ல போல இருக்கு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தானம் லீவுக்கு 2 டைம் வந்துட்டு போனப்ப கேட்டப்ப எல்லாமும் நான் இந்த மாதிரி தோட்டத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேவோ பணத்தை வச்சிருந்திருக்காப்ல. திரும்ப 3வது வரப்ப கங்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வந்தப்பதான் அப்போதைக்கு கங்கா இருந்துகிட்டு குமரனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் வேற இடத்துல எனக்கு வசதியான மாப்பிள்ள தான் எனக்கு வேணும், நான் குமரனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு கங்கா சொல்லி பிடிவாதம் பண்ணவும் சரின்ட்டு வேற இடத்துல என்ன வெளிநாட்டுல வேலை பார்க்குற மாப்பிள்ளையா பாக்குறாப்ல சந்தானம். அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் நானும் பார்த்து சொன்னேன், அவன் வெளியூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், வெளிநாடெல்லாம் கிடையாது. அப்புறம் சொல்லவும் சந்தானமும் நம்பி அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வர வச்சு எல்லாம் மாப்பிள்ளைய பார்க்கல அப்படி எல்லாம் பேசி முடிச்சாங்க. நிச்சயத்தன்னைக்கு தான் வந்து மகளுக்கு நகை போடணும், எனக்கு பணம் கொடுறான்னு கேட்டான். பணத்தை கேட்கும்போது நான் இந்த மாதிரி தோட்டத்துக்காண்டி 2 பக்கம் கொடுத்து வச்சிருந்தேன்டா, அவன் கொண்டுட்டு ஓடி போயிட்டான், பணமே என்கிட்ட இல்லடா அப்படின்னு சந்தானத்திட்ட சொல்ல நான் வேணா கடன் தரேன்டா வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவனா எனக்கு பணம் கடன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாமே கொண்டு போயிட்டான்னு சொன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவன் தெரிஞ்சு வந்து திரும்ப ஏதாச்சும் வெளியே கேட்டு ஏதாச்சும் நம்ம திரும்ப வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுன்னு தான் அவன் தண்ணி கேட்டான். நான் கொடுத்தப்ப விழுந்து பாய்சனை உள்ள போட்டு கொடுத்தேன். அதுலயே அவன் வீட்டுக்கு போனவன் அப்படியே படுக்கிறேன்னு சொல்லி படுத்தா உயிர் போயிடுச்சு அவனுக்கு. அதனால அவன் எப்படி இறந்தான்னு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால சரி 4 பொம்பளை பிள்ளைய நம்மள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அப்புறம் கத்தார்ல இருந்து அவனோட ட்ரெஸ் அவன் வச்சிருந்த ஜாமான்லாம் அந்த ஊருக்காரங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுல அவன் டைரியில வந்து டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கான், நான் இவ்வளவு பணம் பசுபதிக்கு அனுப்பியிருக்கேன், இந்த மாசம் இவ்வளவு பத்திரம் தோட்டத்துக்குன்னு சொல்லி எல்லாமே தனித்தனியா கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்காப்ல. அதை காவேரி பார்த்துட்டு அப்ப வேணும்னா இந்த ஆள் பண்ணியிருக்கானா அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க, ஆமா நான் தான் பணத்தை வச்சிருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க காவேரிக்கு கோவம் வந்துருது. போய் அடிக்க போகும், சண்டை போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் குமரன் கிட்ட நிவின்கிட்ட எல்லாம் சொல்லவும் நிவினும் குமரனும் சேர்ந்துதான் போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு கடைசியில தரமாட்டேன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்து இந்த பிள்ளையெல்லாம் கடத்தி அவன் வேணுங்கிறதுக்கு அப்புறம் நிவினுக்கும் காவேரிக்கும் பழக்கமாயிடுது. காவேரி விரும்புறதா சொல்லவும் இவ பசுபதி மக இருந்துட்டு நான் நிவினை தான் கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நிவினும் சரின்னு சொல்லிட்டு
அவங்க அம்மா கிட்ட நிவின் கேட்க, நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேம்மா ராகினியை, எனக்கு காவேரியை தான் பிடிச்சிருக்கு, நான் காவேரி தான் கல்யாணம் பண்ணுவேன், அவ ஒண்ணும் இல்லாத குடும்பம்னு சொல்லி ரொம்ப கேவலமா ஜெயா பேசவும் இங்க நிவினுக்கு கோவம் பயங்கரமா வந்து அவங்க அம்மாவுக்கும் நிவினுக்கும் சண்டை வந்துருது. அதுல சண்டை வந்ததுல எனக்கு இந்த ராகினியை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவங்க கேட்கவே இல்லை நிவின். சரின்ட்டு இந்த ஜெயாவும் போய் மருந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணவும் நிவினால ஒண்ணுமே பண்ண முடியல. காவேரியும் பணத்துக்காண்டி அலைஞ்சு ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கேன்னு போய் தோட்டத்துக்கு பணம் கட்டின அந்த ஆளை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அந்த ஆளு ஊருக்கு முன்னாடி ராகினி கல்யாணத்துல ஊருக்கு முன்னாடி சொல்லவும் ராகினி கல்யாணமும் நின்று போயிருது. இப்படி ஒரு படுபாவியா தான் காசுக்காண்டி ஒரு குடும்பத்திலே அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க நிவினோட அப்பாவும் அவங்க அம்மாவும் திட்டிட்டு கல்யாணமும் பொண்ணு கல்யாணமும் மயம் பண்ண மாட்டான் அவன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த கோவத்துல தான் பசுபதி அப்புறம் போலீஸ்காரங்க வந்து பணத்தையும் ஒரு 33 லட்சத்தை தர சொல்லி உடனே செக் வாங்கிட்டு காவேரியும் குடும்பமும் சென்னைக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே சென்னைக்கு வரவும் இந்த ஆளு மக கல்யாணம் நின்று போச்சேன்னு கோவத்துல இவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணணும், வீடே கொடுக்க விடாம நடுத்தவுல நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு இந்த ஆளும் வந்துடுறாரு. எல்லாருமே சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்த வச்சு தான் திரும்ப காவேரிக்கு இந்த மாதிரி பணத்தை வச்சிருந்து வீடு கொடுக்க விடாம நான் பண்ணினேன், எல்லா வீட்லயுமே போய் காவேரி பாக்குற வீட்டுக்காரங்களை பூரா மிரட்டினேன். அந்த மாதிரி மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த விஜயோட தாத்தா தான் வீடு அவங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் வீடு தருவேன் அப்படின்னு சொல்லி வம்படியா வீடு கொடுத்தாரு. அப்பதான் விஜய் வந்து என்னை அடிச்சுட்டான். அடிச்சு உதச்சதுலதான் நான் வந்து அவனையும் ஒரு வழி பண்ணணும், அவளுக்காண்டி என்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லி தான் நான் அவனை வேற பாக்குறப்பெல்லாம் அவனுக்கு நான் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தேன். காவிரியை விட்டு விலகுனா நான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கௌதம் விஜய் நிவினித்தி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது அட பாவி அவங்க காசு பணத்தை எடுத்துக்கிட்டேவும் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்க, ஆமாடா நான் அப்படிதான் பண்ணுவேன், என்னைய ஒண்ணும் இல்ல இப்பதான்டா உன்னோட வாக்குனால நீ பண்ண அட்டுழித்தனால தான்டா இப்ப எல்லா சொத்தும் உன்னை விட்டு வந்துருச்சு, போதுமா, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசின காவேரி விஜய்னு ஏதாச்சும் தொந்தரவு பண்ணின்னு வச்சுக்க உனக்கு கொன்னுப்புடுதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மிரட்டவும் சேர்ந்து பின்னாடி பார்த்தா கார் வந்து நிக்குது. கார்ல இருந்தா எல்லாரும் இறங்குறாங்க. இருடா அவனை நான் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கௌதமும் நிவின் எல்லாம் வெளியே வராங்க. வந்தாக்கும் அவங்க 3 பேர் இறங்கி அவங்க கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. பசுபதியோட ஆளுக தான் வந்து அந்த என்னடா இதெல்லாம் மூட்டையான இதெல்லாம் பணம் தான் சார் அப்படின்னு அவங்க சொல்ல, அட பாவி எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கான் பாரு, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாது, அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு அவங்க சொல்றானுங்க. சரி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ரூம்ல போடுங்கன்ட்டு நிவின் கிட்ட சொல்லி அந்த ரூமை காமிக்க சொல்றாங்க. அந்த காலியா இருக்கிற ரூம்ல கொண்டு போய் எல்லா மூட்டையும் வச்சு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உள்ள போட்டு நிவின் அதை பூட்டி சாவியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு வந்துடுறாப்ல பூட்டி, ஏய் நீங்க ஒரு ரூம்ல இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேத்தையும் போட்டு அடைச்சிடறாங்க. ஏன்னா சாட்சிக்கு இங்க பாரு, நான் உன் முதலாளி தான் இவ்வளவு சொத்தையும் திருடி இவங்க கிட்ட இருந்து வாங்கி இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க மேல கொலபலியை போட்டு நான் உள்ள தூக்கி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், எங்க முதலாளி பண்ணதெல்லாம் நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ட்டு அந்த முருகே சொல்றான். சரி போய் இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டு பூட்டி வச்சுட்டு என்ன செய்யலாம் நிவின் அப்படின்ட்டு கௌதம் கேட்க, அப்புறம் இருங்க இவங்ககிட்ட பேசிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கௌதம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி 3 பேத்தையும் உட்கார வைக்கிறாங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு, யாருங்க இதுல இந்த சொத்துக்கு உரிமை உள்ளவங்க நினைவும் நாங்க 2 பேர் தான்ப்பா அப்படின்னு அவங்க தேவியும் சந்திரனும் சொல்றாங்க. அதுக்கு உங்க வீடு என்னமா இருக்கு சென்னையில அப்படின்னவும் அப்புறம் வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லவும், இது நம்ம விஜயோட வீடாச்சே அப்படின்னு கௌதமும் நிவினும் குமர்லாம் நினைக்கிறாங்க. என்னம்மா எங்களுக்கு தெரிஞ்ச பையனோட வீடு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பேருப்பான்னு விஜய் தான் எங்க ஃப்ரெண்டு பேரு அப்படின்னு, அப்ப அதான்ப்பா எங்க வீடு, அவன் என் பிள்ளைதான் அப்படின்ட்டு தேவி சொல்ல, அப்படியா நீங்க இல்ல இதோட இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு, ஆனா எப்படி இருந்தீங்க என்னன்னு நாங்க கேட்டுக்கல, ஆனா நீங்க இல்ல இத்தனை வருஷம் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா நாங்க உயிரோட தான் இந்த பாவி தான் எங்களை தூக்கி கொண்டு போய் அடைச்சு என் சொத்தெல்லாம் வாங்கி வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, நீங்க எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு விஜயோட ஒய்ஃபை தான் ரொம்ப தரத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், அப்ப குமரன் இருந்துகிட்டு யார் அந்த பொண்ணு எந்த ஊரு அப்படின்னு கேட்க, கொடைக்கானல் தான் அந்த பொண்ணு, என் ஃப்ரெண்டு கட்டியிருக்காங்க, உங்க மகன் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு கொடைக்கானல் இருக்காப்புல தான், இந்த இவங்க தாய்மாமா தான், எங்க தாய்மாமாவா யாருப்பா அப்படின்னு கொடைக்கானல்ல கேட்க, சந்தானம்னு சொல்லவும் அப்படியே உன் தேவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சந்தானம் அண்ணனா அப்படின்னு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்க, எங்க அம்மாவோட தம்பி தான் சந்தானம் அப்படின்னுட்டு குமரன் சொல்ல, டே அம்மா தெரியலையாடா சித்திடா நானு, உன் தேவி சித்தி தெரியலையானு, சித்தி தேவி சித்தி சென்னையில இருந்து வருவீங்களே நீங்க தானா, ஆமா நீங்க எப்படி சித்தி அங்க கொடைக்கானல்ல இவங்கிட்ட மாட்டேனீங்க அப்படின்னு குமரன் கேட்க, அதெல்லாம் பெரிய கதைடா, இந்த பாவி தான் நான் மாமா கிட்ட இருந்து டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பும் போது இவன் கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, அட பாவி அப்ப விஜய் பிரதர் உங்க மகனா சித்தி அப்படின்னு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் எங்க சித்தியை கண்டுபிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி நிவினும்
குமரன் வந்து கௌதம கட்டி பிடிச்சிட்டு சொல்ல, சித்திங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இல்ல இவங்க எங்க வீட்டுல தான் வருவாங்க, எங்க மாமாவோட தங்கச்சி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சின்ன பிள்ளையில தங்கச்சின்னு சொன்னதுனால அதே மாதிரியே குமரன் பேச, தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நல்ல வேலையா போச்சு, இல்லைன்னு விஜய் நினைச்சிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போலானாக்கும் அங்க வேற விசேஷம் நடந்துட்டு இருக்கு. மணி எத்தனைப்பா அப்படின்னா, மணி 1 போகுதுன்னு. அப்ப சரி பிரதர், நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், பெரியமாவையும் பெரியப்பாவையும் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்ல, சரி பிரதர் கூட்டிட்டு போங்க, காலையில வீட்டுக்கு போய்க்கலாமா, இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏப்பா இப்ப போக கூடாதுங்கிறீங்க அப்படின்னு, அங்க இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குமா, எல்லாம் நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிவின் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதோட நாளைக்கு பேசலாம், நாளைக்கு பார்க்கலாம்.